பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பல சவால்கள் நமக்கு முன்பாக இருக்கலாம். இதற்கு என்ன செய்வது, அதற்கு என்ன செய்வது, இதை எப்படி தீர்ப்பது, எப்படி இந்த பிரச்சனையை தாண்டுவது, பல கேள்விகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கலாம். 32ஆம் சங்கீதம் 8வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்கு ஆலோசனை கொடுப்பதாகவும் வழி நடத்துவதாகவும் வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் அல்லவா? அந்த தீர்வு தேவனுடைய ஆலோசனையில் இருக்கிறது. அப்ப அந்த ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிடும், அந்த போராட்டத்திற்கு முடிவு வந்துவிடும். கர்த்தருடைய சரியான ஆலோசனை நம்ம பெற்று நடக்க ஆரம்பித்தாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை சுலபமாய் நாம் மேற்கொண்டு விட முடியும். ஆகவே உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வெறும் ஜெபம் மாத்திரம் போதாது, வெறும் உபவாசம் மாத்திரம் போதாது, வெறும் ஊழியக்காரருடைய ஜெபத்தை சார்ந்திருந்தால் மாத்திரம் போதாது. நீங்கள் தேவனுடைய ஆலோசனையை சார்ந்திருக்கணும், ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணும். ஒன்று, வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் ஆலோசனை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்னொன்று, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த ஆலோசனை மிக அவசியமானது. பாருங்க, சாலமோனுடைய குமாரன் ரெகொபெயாம், அவனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. மக்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இவன் போய் வயதானவர்கள் நல்ல ஆலோசனை சொல்றாங்க, அதை புறக்கணித்து விட்டு வாலிபர்கள் கொடுத்த தவறான ஆலோசனைக்கு செவி கொடுத்ததுனால ஒரு தேசமே 2ஆய் பிரிந்து விட்டது. பெரிய ராஜ்ய பாரத்தை அவன் இழந்து போனான் என்பதாய் வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்க, தவறான ஆலோசனை அது பெரிய அழிவை கொண்டு வந்துவிடும். ஆகாப் என்ற ராஜாவிற்கு ஏசபேல் என்கிற பொல்லாத மனைவி தவறான ஆலோசனை கொடுத்ததுனால அந்த குடும்பமே சாபத்துக்குள்ளாகி போனதையும் நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் கொடுக்கிற சரியான ஆலோசனை பெற்றா எந்த பிரச்சனைக்கும் நம்ம முடிவை காண முடியும். நான் ஊழியத்திற்கு அர்ப்பணித்த போது ஆண்டவரிடத்துல கேட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, ஊழியத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க, நான் வர்றேன், என்ன செய்யணும்னு தெரியாத ஆண்டவரை என்று கேட்டபோது இதை வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்தார். நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், அது மாதிரி செஞ்சா போதும்னு சொன்னார். அதற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அதனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த காரியத்திற்கும் நான் ஆண்டவரிடத்தில் போய் காத்திருந்து நான் என்ன செய்யணும் ஆண்டவர்னு கேட்கும் போது ஆண்டவர் வழி நடத்துகிறார். சில சமயத்துல சில பிரச்சனை வரும்போது அமைதியாயிரு, கும்படில் 2 நாள் அமைதியாரு, சரியாருன்னு சொல்லுவார். நான் அமைதியா இருந்த உடனே தன்னால் அதை சரியாகிவிடும். சில சமயத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இதை குறித்து நீ பேசு, இவங்ககிட்ட பேசுன்னு கைட் பண்ணுவார். அந்த ஆலோசனையின்படி செய்யும் போது அந்த பிரச்சனை தீர்ந்து விடும். அப்போ தேவனுடைய தெளிவான ஆலோசனை நமக்கு அவசியம். நம்ம உலக மக்களையும் உலக வழக்கத்தையும் பார்த்து பல தீர்மானம் எடுக்கிறோம். அதனால தவறான காரியத்தில் நம்ம நுழைந்து பிரச்சனை மேலும் மேலும் பெரிதாகி விடுகிறது. குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வியாதி பிரச்சனையா இருக்கலாம். எதுவானாலும் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஒரு ஊழியக்காரருடைய அனுபவத்தை ஒரு புஸ்தகத்திலே வாசித்தேன். அவர் ஒரு நல்ல ஊழியக்காரர், தேவனால் வல்லமை பயன்படுத்தப்படுகிறவர். ஒரு நாள் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டார். சரிகம் பாதிக்கப்பட்ட உடனே அவர் சிலர்கிட்ட ஆலோசனை கேட்டபோது, இங்க பெஸ்ட் டாக்டர் இருக்கிறார், அதுல ஸ்பெஷலிஸ்ட், அவரை போய் பாருங்கன்னு சொன்னார்கள். உடனே அங்க போனார். அவர் பரிசோதித்து விட்டு ரொம்ப சீரியஸா இருக்குது, உடனே ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தேதியெல்லாம் குறிச்சிட்டாங்க. இவர் வீட்டுக்கு வந்தார், மனசுக்கே சரியில்லை. ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணினார், ஆபரேஷனை பண்ணணுன்றாங்களேன்னு சொல்லி. அன்றைக்கு வேத பகுதியை தியானித்த போது ஒரு ராஜாவை குறித்து வேதத்தில் எழுதி இருக்கிறது. அவன் தன்னுடைய வியாதியிலும் கர்த்தரை தேடாதபடி பரிகாரிகளை தேடினபடியால் அவன் செத்தான் என்பதாக. அது அவருக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தது. உடனே ஆண்டவரிடத்துல போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். நான் காண்பிக்கிற ஒரு டாக்டரிடத்திலே போ என்று ஆண்டவர் கைட் பண்ணினாராம். அந்த ஆலோசனை பெற்று அந்த டாக்டரிடத்திலே இந்த ஊழியக்காரர் போனார். அவர் பரிசோதித்து விட்டு சொன்னார், உங்களுக்கு ஆபரேஷன்லாம் தேவையில்லை, நான் ஒரு சின்ன மெடிசன் தரேன், சரியாயிருன்னு சொல்லி அதிலே சுகமாகி விட்டது. பாருங்க, தவறான ஆலோசனை பெரிய ஆபத்துக்கு நேராய் கொண்டு போகும்.
ஆண்டவர் சரியா கைட் பண்ணுவார். ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு, டாக்டர்கிட்ட கவனிக்கிறதுல கூட ஆண்டவர் கைட் பண்ணுவாரா? கைட் பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது ஏசாயா மூலமாக அத்திப்பழ அடைய கொண்டு வந்து பற்று போடுங்க, அது தீர்ந்து விடும் என்பதாக ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் கூட ஆண்டவர் ஆலோசனை தருவார். இந்த கடன் பிரச்சனை எப்படி தீர்ப்பது, இந்த பிள்ளைகள் பிரச்சனை எப்படி தீர்ப்பது, இந்த போராட்டம் வீட்டில் வந்திருக்க என்ன பண்ணணும் ஆண்டவரே? நீங்க போய் ஜெபிக்கணும், நீங்க கொஞ்சம் காத்திருக்கணும், ஆண்டோடைய பாத்துல அமர்ந்திருக்கணும். நீங்க போய் காத்திருந்து ஜெபித்தால் ஏதாவது ஒரு விதத்துல தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனிடத்துல இந்த ஆலோசனை பெற பழகுங்கள். நிறைய பேர் குறுக்கு வழியை பயன்படுத்துறோம். அதுக்குதான் ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல, மோகன்லாஸ் கிட்ட சொல்லுவோம், அந்த ஊழியக்கார்ட்ட சொல்லுவோம், எல்லாரும் என்ன சொல்றாங்க நீ பார்க்கலான்னு கேட்போம். ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அதை வைத்து குழம்பின்னு இருக்கிற மக்கள் இன்றைக்கு நிறைய பேர். அதெல்லாம் பார்க்காதங்க, ஆண்டவர் தான் ஆலோசனை கர்த்தா. நான் வேதத்துல இயேசுக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 9:6 அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் நல்ல ஒரு கவுன்சிலர். ஆண்டவரிடத்துல போங்க, கொஞ்சம் காத்துருங்க, வேதத்தை தியானிங்க, அமர்ந்துருங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே ஆலோசனை கேளுங்க. நீங்க கர்த்தரிடத்துல ஆலோசனையே கேட்கறது இல்லை. ஜோமணி இஷ்டப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. கேட்டா ஜோமணி தானே செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்லை பிரியமானவர்களே, தாவீதனுடைய வாழ்க்கையை பாருங்க. யுத்தத்துக்கு போனா கூட ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கிறார். யுத்தத்திற்கு போலாமா ஆண்டவரை, நான் என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு போக முன்னாலேயே அவர் வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிறார் ஆண்டவரிடத்தில் இருந்து. வேதத்தில் அதை பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய ஒரு வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி. அப்ப அந்த ஆலோசனைக்காக தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அப்படி நீங்க காத்திருந்தா உங்க வாழ்க்கையில இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே ஆண்டவர் சொல்யூஷன் வைத்திருக்கிறார், தீர்வு வைத்திருக்கிறார். அழகாய் உங்களை காண்பித்து நடத்துவார். ஆனா நீங்க கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும். நிறைய பேர் ஆண்டவருடைய பாதத்துல நேரம் செலவு பண்ணுவதற்கு நேரம் கொடுப்பதே இல்லை. அதனால்தான் ஊழியக்காரன் ஜெபிச்சிடலாம். ஊழியக்காரனை தேடுகிற நேரத்துக்கு நீங்க கர்த்தரை தேடினா அழகாய் உங்களை வழி நடத்தலை பெற்றுக்கொள்ளலாம். நிறைய பேர் அங்கதான் தவறு செய்கிறோம். ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம நேரம் கொடுக்கிறதற்கு நமக்கு மனம் இல்லை, சோம்பேறிகளாய் மாறிவிட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. நல்ல டைம் எடுத்து தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. உங்க கடன் பிரச்சனைக்கு அவர்கிட்ட தீர்வு இருக்கிறாரு. உங்க குடும்ப பிரச்சனைக்கு ஆண்டவர்கிட்ட தீர்வு இருக்கிறாரு. உங்களுடைய பிசினஸ்ல வந்திருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவரிடத்துல தீர்வு இருக்கிறாரு. நீங்க தீர்வை பெறணுமானா ஆண்டவருடைய ஆலோசனை பெறணும். ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன். எனக்கு ஒரு பிசினஸ் மேனை தெரியும். ஒரு இளம் வயதுள்ள ஒரு வாலிப தம்பி தான். அவனுடைய தகப்பனார் அவனுடைய பிரிச்சு கொடுத்த பிறகு அவருடைய தொழில் பல மடங்காய் பெருகி விட்டாரு. அவர் செய்யறதெல்லாம் சக்சஸ். ஒரு நாள் பேசி கொண்டிருக்க கேட்டேன், தம்பி எப்படி இந்த பிசினஸ நீங்க உங்க அப்பா காலத்தோடு இத்தனை மடங்கு பெருகி இருக்கிறது, எல்லாம் ஜெயமா நடக்குதுன்னு கேட்டேன். அந்த தம்பி சொன்னார், அங்கிள் நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்லுகிறபடி முடிவெடுப்பேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஊழியக்காரன் கூட நிறைய பேர் அதை செய்வது இல்லை. ஒரு வியாபாரம் செய்கிற தம்பி சொல்லுகிறார், எப்படி உங்க அனுபவத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு இடம் வருது வாங்கணும், ஒரு பிசினஸ் வருது புதிய பிசினஸ் தொடங்கணும், மற்ற வாய்ப்பு வரும்போது மற்ற மூலமா கேள்விப்படும் போது அவங்க சொல்லுவாங்க இதை செய் அதை செய். எங்க அப்பா கூட சொல்லுவாங்க இதை செய்ப்பா நல்லா இருக்கும். நான் எல்லாரும் சொல்வதையும் கேட்டுவிட்டு தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபம் செய்வேன். உபவாசம் பண்ணி ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தாங்க, நான் இதை செய்யலாமா வேண்டாமா. நான் காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் தெளிவா ஆவியானவர் மூலமா என்னோடு பேசுவார். இதை செய்யாத, இதை செய். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் கைடன்ஸ் பிரகாரம் நான் செய்கிறேன். அதனால எல்லாமே சக்சஸ் என்பதாய் சொன்னார். இதான் சீக்ரெட். ஒரு வியாபாரம் செய்கிற தம்பி அப்படி ஜெபமணி தீர்மானம் எடுத்து செய்யும் போது ஏன் நீங்க செய்யக்கூடாது? ஏன் உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? முடியும். டைம் கொடுங்க ஆண்டவருக்கு. அதிகாலை எழும்புங்க, காத்திருங்க, வசனத்தை தியானிங்க, எனக்கு ஆலோசனை தாரோன்னு கேளுங்க. ஆண்டவர் அழகாய் ஆலோசனை கொடுப்பார். அதுதான் உடைய பிரச்சனைக்கு தீர்வு. வெறுமனை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், உபவாசத்துக்கிட்டே இருக்கேன், ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் போறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. நீங்க ஆண்டவர்கிட்ட போங்க, அவருடைய சமூகத்துல காத்திருங்க, ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேளுங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனைகளை, கணவன் மனைவி, மாமனார் மாமியார், மருமகள், என்ன பிரச்சனை, ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார்.
சொல்யூஷன் ஆண்டவரிடத்தில் இருக்கு. கேட்க பழகுங்க. இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தாரும், இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும், என் கடன் பிரச்சனை தீரணும், ஃபேமிலி ப்ராப்ளம் தீரணும், இந்த பயம் உள்ளத்தை விட்டு போகணும், இந்த வியாதி மாறணும், எனக்கு ஒரு தீர்வுக்கு சொல்லுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுவீங்களா? என் கூட சேர்ந்து ஜெபிங்க. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும் வழி நடத்தவும் நான் ஜெபிக்க போகிறேன். நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை கொடுக்க ஜெபிக்க போகிறேன். அப்படியே தேவ சமூகத்தில் முடிந்தா முழங்கால் படியிடுங்க, அல்லது உங்களுடைய இருதயத்துல கை வைத்து சின்சியரா கருத்தா என் கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நான் உம்மை துதிக்கிறேன். இப்பொழுதும் தகப்பனே, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வது, இந்த போராட்டத்திற்கு என்ன செய்வது, இதுக்கு நான் எப்படி இதை நான் தீர்க்க போறேன் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். நீர் ஆலோசனை கொடுக்கிற தேவன். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்த வழி நடத்தினீரே, உம்முடைய ஊழியர்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுத்து அற்புதமாய் நடத்தினீரே. இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மிடத்தில் இந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ளேன். அவளுக்கு ஜெபிப்பதற்கு கிருபை தாரும். ஆவியானவர் தூண்டி அருளும். உம்முடைய பாதபடியிலே காத்திருந்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. இன்று முதல் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம் வரட்டும். உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள அவளுக்கு உதவி செய்வீராக. அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் கலக்கங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, நீர் பிரச்சனைக்கு ஒரு அழகான தீர்வை காண்பித்து இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும். ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், அந்த தடைகள் மாறட்டும், அவருடைய நிந்தைகள் அவமானங்கள் நீங்கட்டும். அற்புதமான ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தை கண்டவர்கள் மகிழும்படியாய் நீர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்காக, ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நல்ல ஆலோசனை கொடுத்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்து வெற்றி கொடுத்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தை கண்டவர்கள் மகிழட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொருவருக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து ஆசீர்வதியும். விடுமுறை நாட்களை ஞானத்தோடு பிரயோஜனமாய் கழிக்கும்படி ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும். உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.